பண்டிகைகள் துக்கிப்பாக மாறும். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண எளியவர்களை விழுங்கி, நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி, கள்ளத்தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கும் தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும் நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே, இதை கேளுங்கள். அவர்கள் செய்கைகளையெல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். இது நிமித்தம் தேசம் அதிரவும் அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கவும் எங்கும் நதிகளாய் புரண்டோடவும் எகிப்தின் ஆற்று வெள்ளத்தைப் போல் அடித்து பெரு வெள்ளமாகவும் வேண்டாமோ? அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்டப்பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுக்களையெல்லாம் புலம்பலாகவும் மாறப்பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையையும் வருவித்து அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமானமாக்கி அவர்களுடைய முடிவாய் கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரிடத்தில் உண்மையும் சத்தியமும் இல்லை. அவர்கள் நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அநியாயம் பண்ணுகிறார்கள். அநீதி அவர்களை ஆளுகை செய்கிறது. இஸ்ரவேல் தேசத்தின் நியாயாதிபதிகளிடத்தில் தெய்வ பக்தி இல்லை, மனுஷ நேயமும் இல்லை. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். லூக்கா 18:2. இஸ்ரவேல் வம்சத்தாரிடம் கர்த்தருக்கு பயப்படும் பயமில்லை. ஆனால் தங்களிடத்தில் தெய்வ பக்தி இருப்பது போல மாய்மாலம் பண்ணுகிறார்கள். அவர்கள் ஓய்வு நாளையும் மாச பிறப்புகளையும் ஆசரிக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் உண்மையான இருதயத்தோடு ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை. ஓய்வு நாளை ஆசரிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாய் இல்லை. வியாபாரம் பண்ணாமல் இருப்பது அவர்களுக்கு கஷ்டமாய் இருக்கிறது. நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று தங்களுக்குள் சொல்லிக் கொள்கிறார்கள். ஓய்வு நாள் எப்போது முடியும் என்று காத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க அவர்களுக்கு விருப்பமும் இல்லை, மனதும் இல்லை. இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஓய்வு நாளை விட சந்தை நாளே முக்கியமான நாளாகவும் விருப்பமான நாளாகவும் இருக்கிறது. ஓய்வு நாள் எப்போதும் முடியும் என்றும் சந்தை நாள் எப்போது வரும் என்றும் காத்துக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களிடத்தில் உள்ள தவசத்தை விற்க வேண்டும் என்றும் தானியத்தின் பண்டசாலைகளை திறந்து வியாபாரம் பண்ண வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறார்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்பட வேண்டும் என்று அவர்களிடத்தில் விருப்பமில்லை. இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய ஜனமாய் இருந்தாலும் அவர்கள் கர்த்தருக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே சத்துருக்களாய் இருக்கிறார்கள். ஓய்வு நாட்களை விட சந்தை நாட்களை நேசிக்கிறார்கள். கர்த்தரை ஆராதிப்பதை விட தானியங்களையும் தவசங்களையும் விற்பதற்கு பிரியப்படுகிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரிடத்தில் நியாயம் இல்லை. அவர்கள் நீதியான காரியங்களை செய்வதில்லை. பிறருக்கு இரக்கம் காண்பிப்பதில்லை. தானியம் விற்கிறவர்கள் தங்கள் மரக்காலை குறைக்கிறார்கள். சேக்கல் நிறையை அதிகமாக்குகிறார்கள். கள்ளத்தராசை பயன்படுத்தி தானியம் வாங்குகிறவர்களை வஞ்சிக்கிறார்கள். தானியத்தை மரக்காலால் அளந்து போடுவது வழக்கம். மரக்காலின் அளவு குறைவாக இருக்கும்போது தானியம் வாங்குகிறவர்களுக்கு குறைந்த அளவு தானியமே கிடைக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பணத்தை சேக்கல் என்னும் நிறையினால் நிறுத்தி வாங்குவது வழக்கம். தானியம் விற்கிறவர்கள் சேக்கல் நிறையை அதிகமாக்கி வாங்குகிறவர்களிடமிருந்து அதிகமான பணத்தை நிறுத்தி வாங்கிக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரிடம் கர்த்தருக்கு பயப்படும் பயமும் இல்லை, மனுஷர் மீது பிரியமும் இல்லை. அவர்களுடைய இருதயங்கள் கடினப்பட்டிருக்கிறது. கள்ளத்தராசும் கள்ளப்படிக்கல்லும் கர்த்தருக்கு அருவருப்பானது. தானியத்தை விற்கிறவர்கள் சுத்தமான தரமான தானியத்தை விற்பதில்லை. அவர்கள் தானியத்தின் பதரை விற்கிறார்கள். தரம் குறைந்த கோதுமையை விற்பனை செய்கிறார்கள்.
தானியத்தை விற்கிறவர்கள் வாங்குகிறவர்களின் நன்மையை நாடுவதில்லை. அவர்களை வஞ்சித்து தங்களுக்கு ஐஸ்வர்யம் சேர்க்க வேண்டும் என்று பேராசைப்படுகிறார்கள். இவர்கள் தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண எளியவர்களை விழுங்குகிறார்கள். தானியத்தை விற்கிறவர்கள் வாங்குகிறவர்களின் அறியாமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். வாங்குகிறவர்களுக்கு தானியத்தின் தரத்தை சோதித்து பார்க்க தெரியவில்லை என்றால் அவர்களுக்கு தரமான தானியத்தை விற்பதற்கு பதிலாக தானியத்தின் பதரை விற்று போடுகிறார்கள். தானியத்தை விற்கிறவர்கள் எளியவர்களை வஞ்சிக்கிறார்கள். தரித்திரரை பணத்திற்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் கிரயத்திற்கு வாங்குகிறார்கள். எளியவர்களையும் தரித்திரரையும் சொற்ப கிரயத்திற்கு வாங்கி விடுகிறார்கள். தானியத்தை வாங்குகிறவர்கள் அதிகமான கிரயம் கொடுப்பதினால் அவர்களுக்கு மற்ற பொருட்களை வாங்க பணம் இருக்காது. அவர்களிடத்தில் உள்ள எல்லா பணத்தையும் தானியத்தை விற்கிறவர்களே வஞ்சனையாய் பெற்றுக் கொள்கிறார்கள். தங்களுடைய மாய்மாலமும் அக்கிரமமும் ஏமாற்று வேலைகளும் யாருக்கும் தெரியாத ரகசியம் என்று தானியத்தை விற்கிறவர்கள் நினைக்கிறார்கள். கர்த்தரோ அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மறைவான ரகசியம் ஒன்றுமில்லை. அவர் சர்வ ஞானம் உள்ளவர். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய அக்கிரம செய்கைகளை பற்றி சொல்லும்போது தம்முடைய வார்த்தைகளை யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிடுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரில் அநியாயமும் அக்கிரமமும் செய்கிறவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. கர்த்தர் அவர்களுடைய செய்கைகளை மறவாமல் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு தம்முடைய தண்டனையை கொடுக்கிறார். அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லும் வாக்கியத்திற்கு அவர்கள் பாவங்களை நான் ஒருபோதும் மன்னிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுவதாக வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் பாவிகள் மீது அழிவையும் குழப்பத்தையும் வரப்பண்ணுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்கள் நிமித்தமாய் அவர்களுடைய தேசம் அதிரும். அவர்களுடைய குடிகள் எல்லாம் துக்கிக்கும். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு விரோதமாக வரும்போது அவர்களுடைய துக்கத்தின் ஆறுகள் நதிகளாய் புரண்டு ஓடும். அது எகிப்தின் ஆற்று வெள்ளத்தை போல் அடித்து பெருவெள்ளமாகும். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்களுடைய துக்கத்திலும் வேதனையிலும் மூழ்குவார்கள். நதிகள் புரண்டு ஓடுவது போல துக்கமும் பயங்கரமும் அவர்கள் மீது புரண்டு ஓடும். அவர்களால் பிரவாகித்து வரும் ஆற்று வெள்ளத்திற்கு தப்பிக்க முடியாது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே அவர் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணுவார். பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்துவார். மத்தியான வேளையில் சூரியன் அதிக வெளிச்சத்தையும் அதிக உஷ்ணத்தையும் கொடுக்கும். ஆனால் கர்த்தருடைய வல்லமையோ மத்தியான வெளிச்சத்தை அந்தகாரப்படுத்திவிடும். அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்ததெல்லாம் துக்கமாக மாறும். அவர்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் வீணாய் போகும். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை தம்முடைய நியாய தீர்ப்பின் நாளிலே தண்டிப்பார். அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுக்களை எல்லாம் புலம்பலாகவும் மாறப்பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையையும் வருவித்து அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமானமாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் திரும்பாத பாவிகளின் நிலைமை மோசமாகிக் கொண்டே போகும். அவர்கள் மனம் திரும்பவில்லை என்றால் அவர்களுடைய நிலைமை இன்னும் அதிகமாய் மோசமாகும். முடிவிலே பாவிகள் அழிந்து போவார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். இஸ்ரவேலின் பாவங்கள். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ணுகிறார்கள். எளியவர்களை விழுங்குகிறார்கள். மரக்காலை குறைத்து வஞ்சிக்கிறார்கள். சேக்கல் நிறையை அதிகமாக்கி வஞ்சிக்கிறார்கள். கள்ளத்தராசினால் வஞ்சிக்கிறார்கள். தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கு வஞ்சிக்கிறார்கள். தானியத்தின் பதரை விற்கிறார்கள். நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறார்கள். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். இது நிமித்தம் தேசம் அதிரும். அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கும். அழிவு நதிகளாய் புரண்டோடும். அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணுவேன். பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்துவேன். உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாக மாற பண்ணுவேன். உங்கள் பாட்டுக்களை எல்லாம் புலம்பலாக மாற பண்ணுவேன். சகல அறைகளிலும் இரட்டை வருவிப்பேன்.
சகல தலைகளிலும் மொட்டையை வருவிப்பேன். அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமானமாக்குவேன். அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். சமாரியா, தான், பெயர்சபா ஆகியவற்றின் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் விழுவார்கள். இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டார்கள். தேசத்தின் மீது அழிவு வரும். ஒரு நதியைப் போல அது பிரவாகித்து ஓடும். எகிப்தின் நைல் நதியைப் போல அது எல்லோரையும் அடித்துச் செல்லும். கர்த்தர் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணுவார். இதற்கு முன்பு கர்த்தர் சூரியனை அஸ்தமிக்க பண்ணின சம்பவம் நடைபெற்றுள்ளது. வருங்கால உபத்திரவ காலத்திலும் இந்த சம்பவம் 5 முறை நடைபெறும்.